தயவு செய்து எல்லாம் செவி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வேத வசனம் நமக்கு பாதைக்கு தீபம் வெளிச்சமானது. எரேமியாவை குறித்து நாங்கள் இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. எரேமியா வந்து அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசிரியனாக இருந்தான். ஹல்லேலூயா. அவன் தேவன் அவனை கருணை தந்து கொண்டார். அவனை கொண்டு கட்டவும் நட்டவும் இடிக்கவும் அடிக்கவும் அவரை ஏற்படுத்தினார். ದೇವರು ಅವರನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಡುವುದಕ್ಕೆ அவர் புஸ்தகத்தை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ சொல்ல வேண்டியதை கவனமாய் சொல்ல வேண்டும். புஸ்தகದಲ್ಲಿ ಬರೆದು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಹೇಳತಕ್ಕದ್ದನ್ನು ನೀನು ಗಮನವಾಗಿ ಹೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ 20 ವರ್ಷಗಳೇ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದಾನೆ. 20 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಪ್ರಸಂಗಿಸಿದನು. ಯಾರು ಕೇಳಲಿಲ್ಲ, ವಾಕ್ಯங்களை ಕೇಳಲಿಲ್ಲ. ಯಾರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ಯೆರೂಸಲೇಮಿನ ಅಳಿವಿಗೆ ಎದುರಾಗುತ್ತದೆ. ಯೆರೂಸಲೇಮ್ ಅಳಿವಿಗೆ ಒಂದು ಗುರಿಯಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವನು ಕಡೆಸಿ ನಾಳಿಗೆ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ತಂಗಿದನು. ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಅವನು ವಾಸಿಸಿದನು. ಪ್ರಿಯವಾದವರೇ, அதே போலதான் ஒவ்வொரு ஊழியக்காரரும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅದೇ ರೀತಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ದೇವರ ಸೇವಕರನ್ನು ದೇವರು ಕಂಡುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்நாளிலே தேவனுக்கு நாம தயவு பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா புத்தகம் 18ஆம் அதிகாரம் எரேமியா புத்தகம் 1, 2, 3 நாம் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரும்பின குயவன் வீட்டுக்கு எரேமியா அனுப்புகிறான். அவன் குயவன் வீட்டுக்கு போகும்போது குயவன் தன் களிமண்ணை அழகாக மண்மணங்களை மணைந்து கொண்டிருக்கிறான். ಕುಂಬಾರನ ಮನೆಗೆ ಎರೇಮಿಯನು ಹೋದಾಗ ಕುಂಬಾರನು ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಸುಂದರವಾದ ಒಂದು ಪಾತ್ರೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொன்னார், நான் தெரிவிக்கிறேன், அந்த இடத்துக்கு போ. ದೇವರು ಹೇಳಿರುವ ಸ್ಥಳವನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುತ್ತೇನೆ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ. அவன் குயவன் வீட்டுக்கு போகும்போது ಕುಂಬಾರನ ಮನೆಗೆ ಹೋದಾಗ குயவன் களிமண்ணை எடுத்து ಕುಂಬಾರನು ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನು ತೆಗೆದು அழகாக வணைந்தவன் அணிந்து கொண்டே இருந்தான். ಅವನು ಸುಂದರವಾಗಿ ಮಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿ ಇದ್ದನು. இவன் என்ன கவனிக்கிறான் என்று பார்க்கிறோம். ಇವನು ಏನನ್ನು ಗಮನಿಸಿ 4 வசனம், குயவன் மடித்துக் கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறொரு பாண்டமாக வளைந்தான். பார்வைக்கு சரியாய் காணாதபடிக்கு குயவன் அதை திரும்பவும் அதை வேறு பாண்டமாக வணைந்தான். ಕುಂಬಾರನ ದೃಷ್ಟಿಗೆ ಆ ಮಡಿಕೆ ದೋಷವಿತ್ತು, ಸರಿಯಾಗಿ ಬರಲಿಲ್ಲ. ಪುನಃ ಆ ಕುಂಬಾರನ ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನು ಬಳಸಿಕೊಂಡು ಬೇರೆ ಒಂದು ಮಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இன்று நாம் கூட ஒவ்வொருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு ஒரு குயவனை போல அவர்கள் மனைகள் போல அவர்கள் வேதத்தை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ಒಬ್ಬೊಬ್ಬ ದೇವ ಸೇವಕರು ಸಹ ಆ ಕುಂಬಾರನ ರೀತಿ ಬೇರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ರೀತಿ ಮತ್ತೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಹೇಳಿ ಬೋಧಿಸುತ್ತಾರೆ. பார்வைக்கு சரியில்லாதபடினால், ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿಯಾದ ರೀತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ நீங்கள் அனைவரையும் இயேசு மன்னிப்பார். ನೀವು ಅಂದುಕೊಳ್ತಾ ಇದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. இயேசு மன்னிக்கிறார், விசுவாசி விட மாட்டான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ, ಆದರೆ
ಸಾಧನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. நான் அவருடைய பார்வைக்கு சரியில்லாதபடினாலே ನಾವು ಅವರ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ அதை உடைத்து போடுகிறார். ಅದನ್ನು ಒಡೆದು ಹಾಕುತ್ತಾರೆ, மறுபடியும் மண்ணாய் மாற்றுகிறார். ಮತ್ತೆ ಅದನ್ನು ಮಣ್ಣಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, தேவன் உரைக்கிறது நீங்கள் பாருங்க. ದೇವರು ಹೇಳುವುದನ್ನು இஸ்ரவேலின் குடும்பத்தாரே ஆலோசனைகள் இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வைக்கு சரியில்லாதபடினாலே அதை உடைத்து போடுவது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ. ಕುಂಬಾರನ ದೃಷ್ಟಿಗೆ ಆ ಒಂದು ಮಡಿಕೆ ಸರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಅವನು ಅದನ್ನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಹೊಸಾದ್ ಮಾಡ್ತಾನೆ. ಅದೇ ರೀತಿ ನಾನು ಮಾಡಬಾರ್ದಾ ಎಂಬುದಾಗಿ எத்தனை சொல்ல முடியும் ஆண்டவரிடத்துல செய்து கைவிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನರು ನೀವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಸರಿ ದೇವರೇ ಅದೇ ರೀತಿ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ. அதெல்லாம் பாடலுக்கு போயிட்டு இருக்கோம். ನಾವೆಲ್ಲ ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஆமென். வேண்டாண்டவரே, ಬೇಡ உடைய ದೇವರೇ, பார்வைக்கு நான் சரியானபடி நடக்கல இருக்கல எத்தனை சொல்லுவோம் கை ನಿಮ್ಮ வைத்து ದೃಷ್ಟಿಗೆ ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದಿಲ್ಲ. கை வைத்துங்க. நல்லவங்க இல்ல, நம்ம எல்லாம் கெட்டவங்க தான். இன்னும் அந்த லைன்ல ಕೆಟ್ಟವರೇ. ஆமென். நீ ஜெபிக்கிறதுனால நல்லவங்க இல்ல, பாடுறது நல்லவங்க இல்ல, வாசிக்கிறதுனால நல்லவங்க இல்ல, பிரசங்கம் பண்றது நல்லவங்க இல்ல. ஆனா அவருடைய பார்வைக்கு நாம் நல்லவர்களாக இருக்கணும். ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಗೆ ನಾವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಇರಬೇಕು. நானே செய்யக்கூடாது. ನಾನಾದ್ರೂ ಮಾಡಬಾರದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? இந்த குயவன் செய்தது நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள். இப்போ நாமும் கூட கர்த்தருடைய கையில குயவன் நம் ஆண்டவர் குயவனா இருக்கிறார். ಸೋ ದೇವರು ನಮಗೆ ಕುಂಬಾರನಾಗಿದ್ದಾರೆ. நாமும் கையில இருக்கோம். ನಾವು ದೇವರ ಒಂದು ಕರಗಳಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. இன்னைக்கு அழிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ಅಳಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು இல்லை ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் நாட்களை கொடுத்து நமக்காய் பரிந்து பேசுகிறதுனாலதான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ಆದರೆ ನಮ್ಮ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ರಕ್ಷಕರು ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, ஆண்டவராகிய தேவன் குயவனாய் இருக்கிறது போல ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಮಗೆ ಕುಂಬಾರನಾಗಿರುವುದರಿಂದ நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ನಾವು ಇವತ್ತು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கெட்டு போனதை பார்வைக்கு சரியில்லாதபடினாலே குயவன் மறுபடியும் அதை உடைத்து போடுகிறான். ಕೆಟ್ಟು ಹೋದದ್ದು ಅವನ ಕುಂಬಾರನ ದೃಷ್ಟಿಗೆ ಸರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಮತ್ತೆ ಜೇಡಿಮಣ್ಣನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು ಹೊಸ ಮಡಿಕೆಯನ್ನಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. இன்னைக்கு நாங்க ஆண்டவரிடத்துல நாம சரிப்படுத்திக்கணும். ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. எந்த வகையிலே நாம் சரியில்லை என்று யோசிக்கணும். ಯಾವ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸರಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ எந்த ಯೋಚಿಸಬೇಕು. வகையில நான் கர்த்தருக்கு பிரியனாக இருக்கிறேன்? ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸಬೇಕು. குயவன் என்ன செய்கிறான்? ಕುಂಬಾರನ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? சரியில்லனாலே ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஏழாவசனம் பிடிக்குவேன், இடிப்பேன், இடிப்பேன், அழிப்பேன். மூன்று காரியத்தை பார்க்க ಈ ಮೂರು ಕಾರ್ಯಗಳು சரியில்லனாலே பிடிக்குவேன், இடிப்பேன், அழிப்பேன். ಸರಿ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತೇನೆ, ಮತ್ತೆ ಅದನ್ನು ನಾಶಪಡಿಸುತ್ತೇನೆ, ಮತ್ತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. தேவனுக்கு செவி கொடுத்தா நல்லா இருக்க முடியாது. ದೇವರಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡದೇ ಇದ್ರೆ ನಾವು ಸರಿಯಾಗಿ ஆண்டவர் பேச்சுக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்தா இந்த குயவனுக்கு செய்தவங்களுக்கு செய்வார். ದೇವರ ಮಾತಿಗೆ ನಾವು ಕಿವಿ ಕೊಡದೇ ಇದ್ರೆ ಕುಂಬಾರನು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிடிக்குவேன், ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತೇನೆ, இடிப்பேன், அழிப்பேன். அவன் வணைந்தப்பட்ட அந்த மண்வானங்கள் அதை பிடுங்குவான், ಅದನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತಾನೆ, அதை இடிப்பான், ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ, அதை அழிப்பான். ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவாரு. ನೀವು ಅಂದುಕೊಂಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. மன்னிக்குவான், ஆனா சமாதானம் இல்லாத வாழ்வீங்க. ದೇವರು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ, ಆದರೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲದೆ சமாதானம் இருக்காது. ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. பாவ ஜீவிதத்தில் இருந்தால் சமாதானம் இருக்காது. ಪಾಪ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದೇ ಆದರೆ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. பாவ ஜீவிதத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால்
ಸಮಾಧಾನ ಬಿಟ್ಟು போயிருக்கும். ಪಾಪ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸುವುದಾದರೆ ಸಮಾಧಾನವು ಹೋಗಿಬಿಡುತ್ತೆ. இப்படி யோசித்து பாருங்க. ಇದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் விரோதமாக பேசின அந்த எல்லா கெட்ட வசனங்கள், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், அந்த ஜாதியார் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவருக்கு செய்ய நினைத்த தீங்குகளை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். மாறுவேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் பார்வைக்கு எது சரியில்லைன்னா தேவனுடைய ದೃಷ್ಟಿಗೆ ಯಾವುದು ಸರಿ? விரோதமாக நம்ம பேசுவது, ವಿರೋಧವಾಗಿ மற்றவரை குற்றப்படுத்துவது, ಬೇರೆಯವರನ್ನು ನಿಂದಿಸುವುದು, ஆண்டவர் இன்னும் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி நம்ம மேல கவனம் வைப்பது. ಏನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮೇಲೆ ಗಮನ ಬಿಡುವುದು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரே நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. ஆமென். ஹalleluya. நம்மை ஆண்டவர் நாட்டி கட்டி இன்னைக்கு உருவாக்கி என்னை கற்பனையாய் நிறுத்தியிருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನಟ್ಟಿ ಅದನ್ನು ಬೆಳೆಸಿ ನಮ್ಮನ್ನು ಉತ್ಪತ್ತಿ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಇಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ஆமென். எப்படின்னா வாழ்ந்துடலாம். ಹೇಗಾದ್ರೂ ಜೀವಿಸಿ நோ. எப்படி வேணும் வாழ்ந்துடலாம் நினைச்சா வாழ முடியாது. ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ನಾವು ಜೀವಿಸಿ ಬಿಡಬಹುದು ಅಂತ ಅಂದುಕೊಂಡ್ರೆ ನಾವು இப்படிதான் வாழணும்னா இப்படிதான் வாழணும். ಹೀಗೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಹೀಗೆ ಜೀವಿಸಬಹುದು. எப்படி வாழ்றதில்ல. ಹೇಗೇನೋ ಜೀವಿಸುವುದು ಅಲ್ಲ. வேதத்துக்கு பிரியமா நடந்து கொள்ள வேண்டும். ಸತ್ಯವೇದಕ್ಕೆ ಪ್ರಿಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நீ மனம் திரும்பினாய், ನೀವು ಮಾನಸಾಂತರ நீ மனம் ಹೊಂದಿದ್ರೆ திரும்பினாய், ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೆ மனமாறவங்க அவர் என்ன பண்றாரு? சித்தமுள்ளவரா இருக்கிறார். ಮನಮರುಗುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. பிரியமான பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் யோசித்து பாருங்கள். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஏசாயா 64 ಯೆಶಾಯ 64 வாசிக்கலாம். 64:8. 64:8 இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களுடைய பிதா நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. நம்ம இன்னைக்கு இப்பொழுது கர்த்தாவே, நீ எங்களுடைய பிதா நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினார், நாங்கள் அவருடைய உமது கரத்தின் கிரியைகள். ದೇವರ ನಿಮ್ಮ ಕೈಗಳು ನಮ್ಮನ್ನು ನಿರ್ಮಿಸಿದವು. நாம் என்ன செய்றோம்? ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? தேவன் பார்வைக்கு பிரியமா இல்ல. ದೇವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಗೆ ನಾವು ಪ್ರಿಯರಾಗಿ ಇಲ್ಲ. தேவன் பார்வைக்கு குற்றவாளியா இருக்கிறோம். ದೇವರ ದೃಷ್ಟಿಗೆ ನಾವು ಒಂದು ತಪ್ಪು ಮಾಡಿದವರಾಗಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணும்போது என்னுடைய முழு பலத்தை 30 வருஷம் 34 வருஷம் 5 வருஷமா கத்திருக்கிறார். ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಅವರ ಪೂರ್ತಿ ಬಲವು ದೇವರಿಗೋಸ್ಕರ 35 ವರ್ಷದಿಂದ ಅವರು ಕಿಚ್ಚಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அதே வாய்ஸ் தான் இப்ப கூட, ಅದೇ ಧ್ವನಿನೇ ಇವಾಗಲೂ, அது பவர் தான் இப்ப கூட. ಅದೇ ಶಕ್ತಿನೇ ಇವಾಗಲೂ. ஹalleluya. ಹalleluya. இப்போ அப்படினா சொல்றது பவர் பண்றது. ஆமென். இன்னைக்கு பவர் தான். ಇವತ್ತು ஏன்னா நமக்கு வரும்போது நமக்கு ஒரு பலம் நிச்சயமா வரும். ಒಳಗಡೆ ಬರುವಾಗ ಬಲವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮಗೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஒரு பலவீனமான மனுஷனாய் மாறின அந்த நாளிலே மறுபடியும் பலனாய் கர்த்தர் மாற்றிட்டாங்க. ಬಲಹೀನರಾಗಿರುವಂತ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ರು ಪಾಸ್ಟರ್, ಆದರೆ ಮತ್ತೆ ಬಲವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. ஆண்டவர் தான் நமக்கு தெரியும். ದೇವರೇ ನಮಗೆ ಕುಂಬಾರನು. நீங்க யாருக்கு பிரியமா இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமா ನೀವು இருக்கணும். ಯಾರಿಗೆ ಪ್ರಿಯರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ நம்ம ದೇವರಿಗೆ எல்லாத்துக்குமே பிரியமா இருப்போம் என்று பார்க்கிறோம். ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಿಯರಾಗಿರುವಂತ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ஆமென். ஹalleluya. தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. பிள்ளைகளா இருக்கிறோம். ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವಿ. அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். ಅವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವಿ. நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ ஒரு ದೇವರು. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11 ರೋಮಾಪುರ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 34வது வசனங்கள். 11:34. கர்த்தருடைய சிந்தையை அறிகிறவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யாராகி?
கர்த்தருடைய சிந்தனை அறிகிறவன் யார்? அவர் ಪ್ರಭುವಿನ அவர் ಮನಸ್ಸನ್ನು ಯಾರು ஆலோசனை காண இருக்கிறவன் யார்? ದೇವರಿಗೆ ಸಲಹೆಯನ್ನು ಯಾರು ಕೊಡಬಲ್ಲರು? இருக்கிறவன் யார்? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சிந்தனை அறிந்தவன் யார்? ಕರ್ತನ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಅರಿತುಕೊಂಡವರು கை ಯಾರು? வைத்து கர்த்தர் சிந்தனை அறிந்திருக்கிறேன் என்று ಕರ್ತನ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಅರಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದವರು ಯಾರು? கை வைத்து ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು கர்த்தர் சிந்தனை ஒருத்தர் கிட்ட போக கூடாதுன்னா ஒரு நாளைக்கு 3 பேர் ஆத்மாய்த்து பாடணும். ಕರ್ತನ ಒಂದು ಮನಸ್ಸು ஆண்டவர் எல்லாம் பாஸ்டர் கர்த்தர் சிந்தனை அறிந்திருக்கிறோமா? செய்யணுமா? செய்யறதில்ல. வெவ்வாறு சுழி செய்த பிறகு கொடுத்த பிறகு ஒரு நாளைக்கு 100 பேர் 500 பேர் நீங்க ஆத்மா சொல்லிட்டு போ. நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க வந்துட்டு அப்படிதான் மாறிடுவேன். ஆமென். கர்த்தர் சிந்தனை ஒரு ஆத்மா கெட்டு போக கூடாது என்றது அவர் சிந்தனை. ಕರ್ತನ ಮನಸ್ಸು ಒಂದು ಆತ್ಮವೂ ಸಹ ನಶಿಸಿ பாதாளத்துக்கு ಹೋಗಬಾರದು, போக கூடாது சிந்தனை. ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು ಎಂಬ ஆனா ಆದರೆ ஒருவன் மனம் திரும்பினால்தான் இன்னொருத்தர் மனம் திரும்ப செய்ய முடியும். ಒಬ್ಬರು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದ್ರೇನೆ ಇನ್ನೊಬ್ಬರು ಮಾನಸಾಂತರ ஒரு ಹೊಂದುವುದು பாவியா இருந்தால் இன்னும் பாவியை மாற்ற முடியாது. ಒಬ್ಬರು ಪಾಪಿಯಾಗಿ ಇದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಪಾಪಿಯನ್ನು ಮಾರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தினந்தோறும் சந்திக்கிறீங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவங்க கொண்டு வர முடியாது. ಪ್ರತಿದಿನ ಅವರನ್ನು ಹೋಗಿ ಸಂಧಿಸುವವರಾಗಿರ್ತೀರಾ, ಆದರೆ ಭಾನುವಾರ ಬರುವಾಗ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ஒவ்வொரு விசுவாசிக்கு சொல்றேன், ಒಂದೊಂದು ವಿಶ್ವಾಸಿಗೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪಾಸ್ಟರ್. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசி நிரந்தரமா இருக்கணும். தேவ சிந்தனை அறிந்திருக்க வேண்டும். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯ ಕೆಲಸ ಏನು ಗೊತ್ತಾ? ದೇವರ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. நம்ம குடும்பத்தையே ரட்சிக்கல, நம்ம குடும்பத்தையே நாம சொல்லி சரிப்படுத்தலன்னா வெளியே உள்ள குடும்பத்தை எப்படி நாம் ரட்சிக்க முடியும்? ನಮ್ಮಲ್ಲಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿರುವವರಿಗೆ ನಾವು ದೇವರ ಸತ್ಯ ಹೇಳಿ ಅವರನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ನಡೆಸದಿದ್ರೆ ಹೊರಗಡೆ ಇರುವವರನ್ನು ನಾವು ಹೇಗೆ ನಡೆಸುವುದು? எத்தனை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ? இரண்டாவது அதிகாரத்தை ಎರಡನೇ ಅಧ್ಯಾಯ எரேமியா புத்தகம் 19:2 ಎರಡನೇ ಪುಸ್ತಕ 2:19 2:19 உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் நல்ல கவனிங்க. ಸರಿಯಾಗಿ ಗಮನಿಸಿ. உங்க தண்டிக்கிறது யாரு? உன் தீமை ನಡೆಸುವುದು ಯಾರು? பேசக்கூடாதுமா. மாலா நீ தான் கம்ப்ளைண்ட். நம்ம தண்டிக்கிறது நம்ம தீமையை. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் தண்டிப்பாரா இல்ல பிசாசு தண்டிப்பாரா என்று நீங்க நினைக்கிறீங்க. ನೀವು ನಡೆಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತಾರಾ ಅಥವಾ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ? யார் தண்டிக்கிறது? ಯಾರು ದಂಡಿಸುವುದು? நீங்க செய்த கெட்டதை ನೀವು உன் ಮಾಡುವ தீமை தான் உங்களை தண்டிக்கும். ಮಾಡುವಂತ ಕೆಟ್ಟದ್ದು, ನೀವು ಮಾಡುವಂತ ಒಂದು ಈ ಕಾರ್ಯನೇ ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ. நம்முடைய தீமை தான் எடுக்கிறது என்ன தண்டிக்குது. வாக்குது ಕೆಟ್ಟದ್ದನ್ನೇ ನಮ್ಮನ್ನು வாட்டி மதைக்கு எடுக்குது. ನಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ಅದು ಕಷ್ಟದೊಳಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. உன் தீமை உன்னை தண்டிக்கும். ನಿನ್ನ ಒಂದು ಕೆಟ್ಟತನ உன் ನಿನ್ನನ್ನು மாறாத உன்னை தண்டிக்கும். தண்டிக்கும். ನಿನ್ನ ಕೆಟ್ಟತನನೇ ನಿನಗೆ ಶಿಕ್ಷೆಗೆ நீ தேவனாகிய கர்த்தரை விடுகிறதோ விடுகிறதும் என்னை பற்றியோ பற்றி பயம் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதோ உன்னிடத்திலே இல்லாது உனக்கு கர்த்தர் பயமே இல்லை. நிறைய பேருக்கு ಕರ್ತನ ಭಯವೇ ಇಲ್ಲ ತುಂಬಾ ಜನರಿಗೆ. யாரெல்லாம் காலையில ஜெபிக்கிறதுலையோ அவங்களுக்கு சொல்றேன், யார் காலையில் எழுந்து ஜெபிக்காததுனாலும் அவங்களுக்கு சொல்றேன், ಯಾರು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ எங்களுக்கு என்று சொல்றேன், எனக்கு என்று சொல்றேன். ನಮಗೆ நாம் மனதிருக்க முடியும். ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்நாளில் நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஆகிய செய்த கிரியை நீ செய்யவிட்டால் உன் பேரில் குறைவுள்ளது. ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ತೋರಿಸಿದ ಕಾರ್ಯ ನೀವು ಮಾಡದೇ இருக்க ಇದ್ದರೆ முடியாது. ಹೊರೆ ಇದೆ. ಹೊರಟೇ ಇದೆ. வாசிக்கு இங்க போதனை பண்ணும்போது விட மாட்டாரு. அது கடவுள் பேசுறது, கடவுள் நீ பேசணும். ஆசிரியர் கேட்க கூடாது. நீ எப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க கேட்க கூடாது. சொல்றது நான் சொல்றேன். ಪಾಸ್ಟರ್ ಈ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಆ ರೀತಿ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಅಂತ ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳಬಾರ್ದು. ಅವರು ನಾನು ದೇವರ சொல்றேன். ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಳಬೇಕು. நான் நல்ல ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲ. அவரை கேளுங்க. ದೇವರನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳು. எதுக்கோ வயிற்றுப்பாடுக்கோ குடும்பத்துக்கோ வாழ்ற
ಉಳ್ಕಂ ನಾನಲ್ಲ. ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗೂ ಅಥವಾ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಜೀವಿಸುವಂತ ದೇವ ಸೇವಕರಲ್ಲ. நீ செய்த கடமையை சரியானபடி செய்யணும். ನೀವು ಮಾಡುವಂತ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ஹalleluya. நீ கடமைகளை உலக பிரகாரமான கடமைகளையும் செய்யாதிருக்கிறவர்கள் ಲೋಕ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಗಳನ್ನು ಮಾಡದಿರುವವರಂತವರು ಎಷ್ಟೋ ಜನರಿದ್ದಾರೆ. ಜೆಬಿಕಾದ ಕೂಡ ಇರ್ತಾರಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತವರು ಇದ್ದಾರಾ? ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ. ತುಂಬಾ ಆಶ್ಚರ್ಯ. யாரை தண்டிப்பார்கள்? ಯಾರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತಾರೆ? தீமை உன் தீமையே உன்னை தண்டிக்கும். உன் கெடுதலும் ನಿನ್ನ ಕೆಟ್ಟತನ உன்னை கெடுக்கும். ನಿನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತದೆ. உன் பாவம் ನಿನ್ನ ಪಾಪಗಳು உன்னை அழிக்கும். ನಿನ್ನನ್ನು ಅಳಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. உன் பாவம் ನಿನ್ನ ಪಾಪ உன்னை மாற்றும். ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. அப்ப நீ நினைக்கலாம் அந்த கடிச்சிட்டாரா? நோ. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತಾರೆ. தீமை தான் உன்னை தண்டிக்குது. ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುತ್ತದೆ. தீமை செய்யாது, ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಬೇಡ. நன்மை செய். ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು தீமை விட்டு விலகு. ಕೆಟ್ಟವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. நீ நன்மை செய்வதானால் உனக்கு யார் தீமையா எழும்புவார்? ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ ನಿಮ್ಮನ್ನು ವಿರೋಧವಾಗಿ ಎತ್ತುಕೊಳ್ಳುವವರು ಯಾರು? எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ஹalleluya. 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 36வது சங்கீதங்களை நாம் வாசிக்கலாம். 36ನೇ ಕೀರ್ತನೆಯನ್ನು ನಾವು ಓದೋಣ. 1-2. துன்மார்க்கருடைய துரோக பேச்சு துன்மார்க்கனுடைய துரோகம் பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு அவன் முன் கண்ணுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை. அவர்கள் அக்கிரமம் அருவருப்பானது என்று ஆபத்தான என்று காணப்படும் அளவு காணப்படாதவன் நான் தன் பார்வைக்கு ஏற்றபடி ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். பேசுகிறான். ದುಷ್ಟನು ಪಾಪದಿಂದ ಪ್ರಭಾವಿತನಾಗಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದೇ ಇಲ್ಲ, ಆತನನ್ನು ಗೌರವಿಸುವುದೇ ಇಲ್ಲ ಅಂದುಕೊಳ್ಳುವನು. தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். ತನ್ನನ್ನು ವಂಚಿಸಿಕೊಳ್ಳುವವನು ತನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕಾಣುವುದೂ ಇಲ್ಲ, ಅವುಗಳಿಗಾಗಿ ಕ್ಷಮೆಯನ್ನು ಕೇಳುವುದೂ ಇಲ್ಲ. நீ ஒருவர் பாவத்தை சகித்தால் பாவசத்தை பார்த்தால் அவனுக்காக நீ மன்றாடி ஜெபித்தால் மாத்திரம்தான் நீ விடுவன். இல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீயும் அவரும் ஒன்று நிற்கிறார். ಒಬ್ಬನು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಮನ್ನಿಕೆ. ತಿಳಿದು ಬಂದರೆ ನೀನು ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀವು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಅವರಿಗೆ ನೀವು ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ ನೀವು ಅವರನ್ನ ನಡೆಸಬೇಕು. ಅವರ ಕುರಿತು ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳಬಾರದು. ஆமென். இல்லைன்னா அந்த போல நம்ம ஆயிடுவோம். ஆமென். ஆமென். பிள்ளைகளே, உங்களை யாரும் தெரிஞ்சிருந்தாரு உங்களை வந்து குடும்பத்தை மாற்றணும். ದೇವರು உங்களை வந்து நீ பயப்படுத்திட்டு அந்த ஊருக்கு குடும்பத்துல வராமல் பேச உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். ನಿಮಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. உன் தீமைதான் உன்னை தண்டிக்கும். ನಿನ್ನ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳು உன் ನಿನ್ನನ್ನು தீமைதான் ಶಿಕ್ಷಿಸುತ್ತದೆ. தண்டிக்குது. ನಿನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತದೆ. இன்னைக்கு நம்மள எவ்வளவு வியாதி நோய் வந்துச்சு நின்றுச்சா? ಎಷ್ಟೋ ರೋಗಗಳು ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದು ನಿಲ್ಲಿದ பறந்து போச்சு. ಹಾರಿ ಹೋಯಿತು. கத்தர் இருக்கான். கத்தர் தயவு. ದೇವರ ಒಂದು ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತ ದಯೆ. கத்த சிந்தையாரே இல்லையா? ದೇವರ ಚಿಂತನೆ இல்லை. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவர் நம்ம ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಇದ್ದಾರೆ. ஆமென். எரேமியா 4வது அதிகாரம் ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ 18வது வசனம். 4:18 ಯೆರೆಮೀಯ. கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிடப்பட்ட பண்ணின. இது இத்தனை கசப்பாய் இருக்கிறது. உன் நடக்கையும் உன் கிரிகளுமே கிரிகளுமே இவைகளை உனக்கு பண்ணின. நல்ல பிறகு சிந்தித்து பாருங்க. ಸರಿಯಾಗಿ ನೀವು ಚಿಂತಿಸಿ ನೋಡಿ. சிந்திங்க. காண்ட வாசனம். ஏன்பா எரேமியா 4 படிங்க. 18. ஆங்கிலம் கூட படிங்க. ನಿನ್ನ ನಡತೆಯು ನಿನ್ನ ವೃತ್ತಿಗಳು ನಿನ್ನ ಈ ಕಷ್ಟವನ್ನು ನೀನು ಒದಗಿಸುವೆನು. ಇದು ನಿನ್ನ ದುರ್ಬುದ್ಧಿಯನ್ನು ಬಲವನ್ನು
கவனிங்க, உன் நடக்கை, ನಿಮ್ಮ ಒಂದು ನಡತೆ, உன் கிரி, உன் செயல்களுமே இவைகளை உனக்கு இவைகளை உனக்கு நேரிடப்பட்டது. இது எத்தனை கசப்பாயிருந்தது, எத்தனை கசப்பாயிருந்தும் உன் இருதயம் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பனாலே. தானே. இதெல்லாம் பொல்லாப்பு. ಇದೆಲ್ಲ ಒಂದು ದುಷ್ಟತನ. தீமை ஒருவன் அனுபவிக்கலாம், வீட்டுக்குள்ள ஒரு தீமை செய்து தீமை அனுபவிக்கலாம், அதுக்கு குடும்பமே கஷ்டப்படும். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಆ ಕುಟುಂಬವೇ ಸೇರಿಕೊಂಡು அவன் தீமைக்கு அவன் குடும்பமே கஷ்டப்படணுமா? ಅವನು ಮಾಡಿದಂತ ಕೆಟ್ಟ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ಆ ಕುಟುಂಬವೇ அல்ல, ಕಷ್ಟಪಡಬೇಕು. நாம் அதனால்தான் ஒருவரை அநீதிகளிடம் சரிப்படுத்துவதற்காக செபிக்க வேண்டும். கர்த்தருக்கு முறையிடும் போது ஆண்டவர் அந்த தீமை பாதிப்படுவார். ನಾವು ಅದನ್ನು ಎಚ್ಚರಗೊಂಡು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಕೆಟ್ಟತನವು ನಮಗೆ ಬರದ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் நீங்க கர்த்தரோட பிரியமா இருங்க, பயப்படாதீங்க. ಕರ್ತನಿಗೆ ನೀವು ಪ್ರಿಯರಾಗಿ ಭಯಪಡಬೇಡಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாமே சரிந்து விழுந்து போனாலும் நாம வல்லமையான அதிகாரம் உட்கார்ந்து ಎಲ್ಲವೂ ಬಿದ್ದು ಹೋದರೂ ನಾವು ಶಕ್ತಿಯುತರಾಗಿ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எபிரேய புத்தகத்துல ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ மத்திய வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ಮತ್ತೆ ಒಂದು 26 26ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிக்கலாம். 13 26 இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் சீர்படுத்தி, இப்ப என்ன பண்ணணுமா? உங்கள் வழிகளையும் இப்பொழுது நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரிகளையும் இப்ப சீர்படுத்திக்கணுமா? பேச்சு சரியில்லை, அன்பு இல்ல, ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, தைரியம் இல்ல, ದಯವು ಇಲ್ಲ, சரிப்படுத்திக்கணும். ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நீ கடவுளுக்கு பயப்படணும் இல்ல, என்னுடைய ஆணவத்தினால நான் செய்யக்கூடாது, ஆணவம் நமக்கு வேண்டாம். ಅಹಂಕಾರವು ಬೇಡ. இப்போது நீங்கள் உங்க வழிகளையும் உங்க கிரிகளையும் சீர்படுத்தி ಇವಾಗ ನೀವು ನಿಮ್ಮ ನಡತೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಬೇಕು. இப்ப நம்ம செய்யற மாற்றணும், ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. நாம ஜீவித மாற்றணும். ಪಾಪದ ಜೀವಿತವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. கடினம், பிசாசி கடினம் மாற்றணும். ಸೈತಾನನ ಒಂದು ಆ ಕಠಿಣ ಮನಸ್ಸನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು ನಮ್ಮಲ್ಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் மாற்ற வேண்டும். ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. உங்களை சீர்படுத்தி ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். கேளுங்கள். அப்பொழுது சத்தத்தை கேளுங்கள். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿರಿ. இப்ப சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். ಈಗ ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. உங்களுக்கு தீமை வராது, ನಿಮಗೆ ಒಂದು ಕೇಡು ಬರುವುದಿಲ್ಲ. நீங்க மறக்க மாட்டீங்க. ನೀವು ಸತ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. சத்தியம். ಸತ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணத்துக்கு ஏதுவாய் வரட்டும், வந்தாலும் மரணம் உங்களை விட்டு ஓடும். ಮರಣ ಏನಾದರೂ ಮಾತ್ರ ಬಂದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. எத்தனை மரணம், எத்தனை கர்த்தர் விடுதலாக்கி இருக்கிறார், விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். ಒಂದು ಮರಣಗಳ ಕಟ್ಟುಗಳು ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂದು ಮಾಡುತ್ತಾನೂ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். எரேமியா புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தால் ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕವನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ கடைசி வரைக்கும் 52 அதிகாரமும் ಕಡೆಯವರೆಗೂ 52ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೂ அவருடைய வார்த்தையில் எழுது, இந்த வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தை சொல்லு என்று தேவன் பேசிக்கொண்டே ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳು, ಈ ಮಾತನ್ನು ಹೇಳು, ಈ ಮಾತನ್ನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಯೆರೆಮೀಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ ಇದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எருசலேம் அழிவதற்கு 4 பிரமாணத்தையும் மீறுதலையும் நீங்கள் விட்டு மீறி போய்க்கிறீங்க, உங்க தலைக்கு உங்க குடும்பத்துக்கு ஆபத்து வருது என்று எரேமியா பிரசங்கம் பண்ணார். ಯೆರೆಮೀಯನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಒಂದು ಆಪತ್ತು ಬರುತ್ತದೆ, ಜೆರುಸಲೇಮನ್ನು ಅಳಿಸೋದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. ஆனால் யாரும் கேட்கல. ಆದ್ರೆ ಯಾರು ಅವನ
யாரும் ஒருவரும் கேட்கல. ಯಾರು ಒಬ್ಬರು ಅವರ அவன் வார்த்தையை அசட்டை பண்ணாங்க. ಅವರ ಒಂದು ಪ್ರಮಾಣ 20 வருஷம் பிரசங்கம் பண்ணாங்க. 20 ವರ್ಷ ಕಾಲ வார்த்தையை ಪ್ರಸಂಗ கேட்கல. ಆದರೆ ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நம்ம அப்படி இல்லை. ನಾವು ಹಾಗೆ ಅಲ್ಲ. நம்ம மனம் மாறணும். ನಮ್ಮ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ஆமென். வாசித்து பார்க்கலாம். எரேமியா 18:21. ಯೆರೆಮೀಯನ ಪುಸ್ತಕ 18:21ನೇ ವಾಕ್ಯ. பென்யாமீன் புத்திரரின் கோத்திரத்திற்கு எரேமியா 18:21. ஆகையால் அவருடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு அவர்களை அவர்களை பட்டயத்துக்கு இரையாக்கிவிடு. ம், அவர்கள் மனைவிகள், பிள்ளைகளற்றவர்களும் விதவைகளும் ஆகி, அவர்கள் புருஷர்கள் கொலை செய்யப்பட்டு, அவர்கள் வாலிபர்கள் யுத்தத்திலே பட்டயமிட்டால் ஒழியக் கடவுது. அப்படியே ಹಾಗೆ ಆಯ್ತು. எச்சரிக்கை ஜனம் கேட்கல. ಈ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಜನರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பிள்ளைகள் பஞ்சத்தினால பசினால வாந்தி வதக்கி போனார்கள். ಮಕ್ಕಳು ಕ್ಷಾಮ ಪೀಡಿತರಾಗಿ ಇದ್ದು ಉಪವಾಸ ಬೀಳುವಂತೆ ಮಾಡಿ மனைவிகளும் பிள்ளைகளும் விதவைகளாக அவர்கள் புருஷர்களும் கொலை செய்யப்பட்டு மனைவியும் ಹೆಂಡತಿಯರು மருமகனும் விதவைகளாக ஹalleluya. ಹೆಂಡತಿಯು ಮತ್ತೆ ಸೊಸೆಯರನ್ನು ಸಹ ಅವರು எல்லாருக்கும் புருஷன் இல்லை, எல்லாம் வெட்டி கொலை செய்தார்கள். ಯಾರಿಗೂ ಗಂಡರಿಲ್ಲ, ಎಲ್ಲರನ್ನೂ ಒಡೆದು ಸಾಯಿಸಿದರು. தேவன் சொன்னார், நான் இதெல்லாம் நடக்கும் போது நீ மனம் திரும்பு. ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಇದೆಲ್ಲ ಸಂಭವಿಸುವುದಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ನೀವು ಮಾನಸಾಂತರ நீ ಹೊಂದಬೇಕು. மனம் திரும்பு. ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ரிஷப் அழைத்து கூட போது மனம் திரும்பு. ಕಡೆಯದಾಗಿ ನಾಶಿಸಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ. எல்லா புருஷர்களையும் ஜென்சர்களையும் சகோதரர்களையும் எல்லாரையும் வெட்டி பெரிய பள்ளத்துல போட்டு மண்ணு வாரி போட்டு அவங்களை சாகடிச்சு போட்டாங்க. எல்லா மனைவிமார்களும் விதவியாகி மாறினார்கள். ಎಲ್ಲ ಗಂಡಸರನ್ನು ಅವರನ್ನು ಸಾಯಿಸಿ ಕೊಲೆ ಮಾಡಿ ಮಣ್ಣಿನ ಒಳಗಡೆ ಹಾಕಿದ್ರು. ಎಲ್ಲ ಹೆಂಡತಿಯರು ವಿಧವೆಯರಾಗಿ ಇದ್ದರು. இந்த நாள் கூட ಈ இது ದಿನಗಳಲ್ಲಿ ಸಹ நமக்கு நேரிடுகிற ஒரு காரியம் இது. ನಮಗೆ ಸಂಭವಿಸುವಂತ ಕಾರ್ಯಗಳು. ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ದೇವರು ನಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, மனம் திரும்ப. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவனை பாவத்தை பார்த்தால் அவனுக்கு முன்னால் மேல் உனக்கு அன்பு இருந்தால், அதாவது அன்பு இருக்கணும். ஒருவன் பாவத்தை பார்த்தா அவனுக்காக போய் கையில கொடுக்கப்பட்ட பைபிள் எடுத்து போய் அன்பு காட்டி ஆதரித்து அவனுக்கு புத்தி சொன்னால் அவன் மனம் திரும்புவார்கள். ಒಬ್ಬನು ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೀವು ನೋಡಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಹೋಗಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ, ಸತ್ಯವೇದದ ಕುರಿತು ಹೇಳಿ ಅವನನ್ನು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವಂತೆ ನೀವು ಮಾಡಬೇಕು. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசி நல்ல விசுவாசி செய்ய வேண்டிய செயல் இது. ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಇದೆ. நீங்கள் செய்வீங்களா? ಇದನ್ನ ಈ ರೀತಿ ಮಾಡ್ತೀರಾ? அப்படி செய்திருந்தா எத்தனையோ விசுவாசிகள் ஆலயத்தை விட்டு போயிருக்க மாட்டாங்க. ಹಾಗೆ ಮಾಡಿದ್ರೆ ಎಷ್ಟೋ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆಲಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ஆண்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த கணக்கு கேட்பேன். ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ಲೆಕ್ಕಾಚಾರವನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. நான் என்கிட்ட இந்த கணக்கு கேட்டு அந்த நாளிலே நீங்கள் பரலோகத்திற்காமல் பாதத்துக்கு ஒப்பாதீர்கள் என்று வேதம் திட்டமாய் தெளிவாக சொல்லுகிறது. ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಕೇಳುವಾಗ ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುವುದಿಲ್ಲ, ನೀವು ನರಕಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ. ஒரு விசுவாசியா நான் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, சபை மேல் சபை காரியம் அப்படி இப்படி சொல்லும் போது நான் வந்து மனிதன் உட்கார்ந்து பேசுவேன், அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி அவங்க நாட்கள் அவங்களோட டைத்தை நான் எடுத்து நேரத்தை எடுத்து நாட்கள் மாநிலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன். ಪಾಸ್ಟರ್ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದಾಗ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಸಭೆಯ ಕುರಿತು ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವರಿಗೆ ಗಂಟೆ ಕುಳಿತು ಅವರಿಗೆ ಬುದ್ಧಿವಾದಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನು ಸಭೆಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை செய்து வந்துதான் என்னை ஆண்டவர் ஒரு ஒளிக்காலை மாற்றினார். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಬಂದಿದ್ದರಿಂದ ದೇವರು ಪಾಸ್ಟರ್ನ ಸೇವಕರನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. நமக்குள்ள இருக்கிற தீமை ನಮ್ಮೊಳಗಡೆ ಇರುವಂತಹ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯ, பிசாசு ஆவி, ಸೈತಾನನ ಒಂದು ಆತ್ಮ, அவங்களுக்கு நமக்கு ஒரே ஆவி. ಅವರಿಗೂ ನಮಗೂ ಒಂದೇ ಆತ್ಮ. அவங்க சொல்லுவாங்க, நாங்க வரமாட்டோம் என்று. ನಾವು ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்படியாக என்று சொல்லினால் ஆண்டவர் உங்களை தண்டிப்பார். ಬರುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ ಬರುವುದಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ದೇವರು ದಂಡಿಸುತ್ತಾರೆ.
இத்தகைய சபையில எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்பாய். நாங்க பெரிய காரியங்களை கட்டடத்துக்கு செய்யணும் என்று உன்னை நீ பயன்படுத்த வேண்டும். ஏன்னா எதிர்கால உன்னுடைய சபையை எதிர்காலம் சொல்லு. ಮುಂದಿನ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಸಭೆಯನ್ನು ದೇವರ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ನಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಾವು ಮಾಡೋದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿ ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೇನೆ. ಉಳಿದಂತೆ ಎಲ್ಲ ನೀವೆಲ್ಲ ಪಕ್ಕ ಬರೋಣ. ನೀವೆಲ್ಲ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ದೇವರ ஊழியக்காரர்களுக்கு எண்ணங்களும் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றி நீங்களும் ஆயத்தமாக காத்திருக்கணும். ನೀವು ಸಹ ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ಬಲವಾಗಿ ಇದ್ದು ದೇವರ ಸೇವೆ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಒಂದು ಬಲವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அதாவது வாசிக்கலாம் 15:6 நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். பின்னிட்டு போனாங்க, அழிக்க போறாங்க. ನೀವು ದೇವರನ್ನು ತ್ಯಜಿಸಿ ನೀವು ಹೋಗುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತ್ಯಜಿಸಿ ದಂಡಿಸುತ್ತಾರೆ, ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. ஐயோ அப்படியான என் குடும்பத்துல இவங்க வரல அப்படின்னு அதை போட்டுதான் அழைத்து போயிட்டு வரலாம். ஆண்டவரே, அவங்களுக்காக நான் பிரயாசப்படுவேன், அவங்களுக்காக நான் பிரயாசப்பட்டு அவங்களுக்கு சமூகத்துக்கு வருவதற்கு நான் ஆயத்தப்படுத்துவேன் என்று நீங்கள் எழுதி எப்படியானால் ஆண்டு உங்களுக்கு உதவியா இருப்பார். உங்களை கொண்டு பிறகு வல்லமையை மாற்றுவார். நான் சமூகத்துக்கு காரணம் ஞானஸ்தானம் நடக்கணும். விசுவாசிகள் தெரிஞ்ச பிறகு விசுவாசி ஒவ்வொரு சமயத்தை ஏன் கவனமா இருக்கிறாங்க? அந்த மகளுக்கு என்ன, அவங்க குடும்பம் எப்படி இருக்கிறது, அவங்க பிள்ளை வரல, பிள்ளைக்கு வரலையம்மா, வரலையே, என்ன குடும்பம் பிரச்சனை, நான் வரலாமா வீட்டுக்கு, நான் பிள்ளையை கூப்பிடுறோம். இப்படிதான் சபை அநேகத்துல வளர்ந்து கொண்டு வந்துருக்கோம். ಸಭೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ಅವರು ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವವರನ್ನು ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಎಲ್ಲ ಕೇಳಿ ವಿಚಾರಿಸಿ ಅವರಿಗೋಸ್ಕರ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீ என்னை விட்டு பின்வாங்கி போவாயானால் ஆகையால் என் கை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதுதான் எனக்குள்ள ஒரு பாவம். ஜனங்கள் ஊழியக்காரருக்கு ஒரு பாரம் என்னன்னா, ஐயோ இந்த ஜனங்க வரலையே, இவங்க என்ன தெரியலையே, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு மாற்றம் விட்டு போய்விட்டாங்க என்று ஊழியக்காரர் இயக்கமா இருப்பாங்க. ஆனா சில என்ன சொல்றது, ரொம்ப தப்பா சொல்லக்கூடாது, சில மனுஷர்கள் ಒಂದು ದೇವ ಸೇವಕರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಮನಸ್ಸು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ மனுஷருக்கு அனுமானம் அதெல்லாம் நமஸ்கரிப்பாங்க, ஆகட்டும் என்றார்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடும். ಹಾಗೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ ನಿಮಗೂ ಒಂದು ಆಪತ್ತು ಬರುತ್ತದೆ. அறிந்து விரோதமாய் நீட்டி அழிப்பேன், நான் பொறுத்து இழைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேசத்தின் வாசல்களில் கூற்றுக்குடையார் புரிஞ்சுக்கிட்டோமா? இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நீ கொண்டு வர முடியும். நாளைக்கு குடும்பத்தில் கணவன் கொண்டு வர ஆரம்பிங்க, மற்றவர்கள் கொண்டு வர ஆரம்பிங்க, மற்றவங்க சமூகத்துல பாருங்க, மற்றவங்களுக்காக கனிவிடுங்க, கதவுங்க. ஹல்லேலூயா. இவங்க வரலையா, அவங்க வரலையா, போங்க, அவங்கள பேசுங்க, உங்களை கட்ட ஆசீர்வதிப்பார். இங்கே ஆண்டவர் யார் குற்றம் என்று பேசுகிறார். ஹல்லேலூயா. ಇಲ್ಲಿ ಯಾರು ತಪ್ಪು ಅಂತ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು. கர்த்தருடைய இருப்பதனால்தான் இதுவரைக்கும் நடத்தி வர்றார். ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ದೇವರು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. எந்த நோயும் எந்த வியாதி அசைக்கல. ಯಾವ ರೋಗವು ಯಾವ ವ್ಯಾಧಿಯವರನ್ನು
எந்த ಮಂತ್ರಕ್ಕೆ வெளியே ಸೂರ್ಯನ ವರ್ಣ ಮಾಸಕ್ಕೆ ಆಗ ಯಾವ ಮಂತ್ರಕ ತಂತ್ರಗಳು ಏನೂ ಆಗುವುದಿಲ್ಲ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಹalleluya. Hallelujah. என்ன செய்யணும்? ಏನ್ ಮಾಡೋಣ? ಏನ್ ಮಾಡೋದು? எப்ப பாருங்க செடிகளும் போறோம். ಏನೋ ಬರ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, ಹೋಗ್ತೀವಿ. ஏதோ பாஸ்டர் ஆராதிக்கிறது பாடுறது ஜெபிக்கிறது அப்படினா பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க ஒரு மெசேஜ் வச்சு முடிச்சுனா எல்லாம் போறாங்க முடிஞ்சிடும் எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இன்னைக்கு நாம கொஞ்சம் கூட உணராம இருக்கிறது ரொம்ப தப்பு. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪವೂ ಸಹ ಅರಿವು ಉಂಟಾಗದೇ ಇರುವುದು ತುಂಬಾ ಒಂದು ಬೇಜಾರಾಗಿರುವಂತ ಕಾರಣ. ஏறேமே சொல்லி 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 ಯೆರೆಮೀಯನು ಹೇಳಿ 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 அவனுக்கு வயதாகும். ಅವನಿಗೆ ವಯಸ್ಸಾಗ್ತಿದೆ. மனம் திரும்பினது யாருமே இல்லை. ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿದವರು ಯಾರೂ ಇಲ್ಲ. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯವಾದವರೇ, எனக்கும் பேசி பேசி ಪಾಸ್ಟ್ರಿಗೂ ಮಾತನಾಡಿ ಮಾತನಾಡಿ வயதாக போகும். ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಇದೆ. சத்தியமா சொல்லணும், வயசு ஆயிரம் வரும். ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳ್ತದೆ, ವಯಸ್ಸಾಗ್ತಾ ಬರುತ್ತೆ. இந்த சத்தியத்தை நான் உண்மை பேசுவேன். ಸತ್ಯ ಮಾತನಾಡುವಾಗ ಸತ್ಯ ಮಾತನಾಡಬೇಕು. எனக்கு 59 வயசு இருந்தது. 59. ಪಾಸ್ಟ್ರಿಗೆ 59 ವರ್ಷ. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷம் இல்லை? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಸಂತೋಷ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நான் இன்னும் கற்றுக்கொண்டே ஒளி செய்யணும். ಇವತ್ತಿನ ದಿನದವರೆಗೂ ಪಾಸ್ಟ್ರು ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ದೇವರ ಒಂದು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ நான் சொன்ன ಇದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு ಪಾಸ್ಟ್ರು ಹೇಳಿದ್ರು ದೇವರು, நான் உத்தம இல்லை என்ன விடாதீங்க என்ன போடுவேன். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ನನ್ನನ್ನು ಬಿಡಬೇಡಿ ದೇವರೇ, ನನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆமென். எத்தனை சொல்றீங்க மாதிரி? ಎಷ್ಟು ಜನರು ಆ ರೀತಿ ಕಾರ್ಯ ಹೇಳ್ತೀರಾ? ಎಲ್ಲರೂ ಬಾ. ಎಲ್ಲರೂ ಬಾ. ಹೆಸರು ಮಾತ್ರ ಭಾಷೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲ. யாரும் சொல்ல முடியாது. ಆಮೇನ್. ಸಾಧಾರಣ இன்னைக்கு கர்த்தரை உங்களுக்கு சரியா செய்யணும்னா எடுத்துவாரு. பாவம் செய்தா எடுத்துவாரு. கர்த்தருக்கு விதமான சாட்சினா எடுத்துவாரு. ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲದೆ ಇದ್ರೆ ದೇವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ ಯಾರು ಎತ್ತಿಕೊಳ್ಬೇಕು? ಹೆಚ್ಚು ಹಾಡೋಯ್ತು ಉಳಿಸಿ. நீங்க தான் யார் சொல்றீங்க? ನಾವೆಲ್ಲ ಯಾರ ಮಕ್ಕಳು? யார் சொல்றீங்க? அசிங்கமா சொல்லாதீங்க, நல்லா சொல்லுங்க. யார் சொல்றீங்க? உன்னதமான தேவனுடைய இதெல்லாம் சொல்லாதீங்க. யோசிங்க. நீங்க அந்த அன்பிலாதவர் கடவுள் சொல்றது தகுதி இல்லை. இயேசு சொல்றது தகுதி இல்லை. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது? எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு பெருசு. நீங்க அன்பா இருக்கீங்களா? அவருக்குள்ள சொல்றது அன்பு நமக்கு ದೇವರಿಗೆ நேசிக்கிறீங்களா? ಅದಿಗೆ ಬೇಕಾದ್ರೆ நேசிக்கிறீங்களா? இயேசு பேர சாத்தம் இல்லை. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸದೆ ಇರುವವರೆಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳಲ್ಲ, ಸೈತಾನನ ಮಕ್ಕಳು. ಸಂಡಿಗೆ ಮಾಡಿದ್ರೆ உங்க வீட்டுல போய் யோசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஏன் பேசணும், ஒரு வார்த்தை தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றாரு, இதுதான் நீ பேசணும், நீ நல்லபடிதான் இருந்துட்டு ஒரு சொன்ன சொல்லிடாரு. மாஸ்டர் அவங்க நம்மளுடைய நடி பேசுனா அவங்க வானம் போய் ஏசமா கொடுக்குறாரு. ಅದು ಏನು ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ತುಂಬಾ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಖಂಡಿಸಿ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಆಮೇಲೆ ಅವರು ದಶಮ ಭಾಗವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತನಾಡಿದ್ರು. ಪಾಸ್ಟರ್ ಅದು ಬೇಡ, ಪರವಾಗಿಲ್ಲ, ಅವರು ಸರಿಯಾಗಿ ಆಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ஹalleluya. மூணாவது வசனம், ரெண்டாவது வசனம். உன் தேவனுடைய கர்த்தருக்கே திரும்பு. உபவாகம் 30:2. உன் தேவனுடைய கர்த்தருக்கே திரும்பு. ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನ ಒಂದಿಗೆ திரும்பு. திரும்பு. இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீ உன் பிள்ளைகளும் உன் பிள்ளைகளையும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனுடைய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி கையெழுத்தினார். இப்ப பாருங்க, இப்பெல்லாம் திருப்பினாரு. உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிலும் எல்லா சாதிகளிலும் இருக்கிற உன்னை திரும்ப
ஆ. சேர்த்துக் கொள்ளுவார். கையை தட்டு. அர்த்தாச்சா? உங்களுக்கு அர்த்தமே இல்லை. அர்த்தாச்சுங்களா? கேட்டு பாருங்க, அர்த்தாச்சா? அர்த்தாச்சம்மா? பாக்குறீங்க? அர்த்தாச்சா? மறுபடியும் வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை தேவனுடைய கர்த்தருக்கே திரும்பி இன்று நான் நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமோடும் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் சேர்த்து கொள்வோம். கை விட்டு கை விட்டுல நான் அப்படியே மாற்றி சொல்லணும். ನನಗೆ ಅದೇ ರೀತಿ ಮಾರ್ಪಡಿಸಿ ದೇವರಿಬ್ಬರಾಗಿ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிச்சயமாக ஒரு சிறையிருப்பை மாற்றுவார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ஒரு ಒಂದು சிறையிருப்பு திருப்புவார். ನಿಮ್ಮ சிறையிருப்பு திருப்புவார். மூணாவசனம். ஒரு சிறையிருப்பு திருப்புவார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ உனக்கு இறங்குவார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உன்னை சிதறடித்த எல்லா ஜனத்தினிடத்திற்கும் ஆமென். ஒரு நல்ல மருந்து தெரியுமா? ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಮದ್ದು ಗೊತ್ತಾ? ஆயுர்வேதிக்கா இல்ல இங்கிலீஷ் மருந்தா இல்ல அக்குபஞ்சர் இல்ல எந்த மருந்து குணமாக்கும்? ಯಾವ ಒಂದು ಮದ್ದು ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸುತ್ತದೆ? ಆಯುರ್ವೇದಿಕ ಇಂಗ್ಲಿಷ್ ಮருந்து என்ன மருந்து? ಆಯುರ್ವೇದಿಕ ಹಾಸ್ಪಿಟಲ್ ஒரு பரிசுத்தமான மருந்து. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಮದ್ದು. நீ பரிசுத்தமானதா மருந்து வேலை செய்யும். மருந்து வேண்டாம். நீ பரிசுத்தமானதா ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾದ್ರೇನೆ உனக்குள்ள இருக்கிற எல்லாம் அங்கு ஓடும். ನಿನ್ನೊಳಗಡೆ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಅದರಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவர் ஏன் வசனத்தை கொடுத்தாரு? ದೇವರು ಯಾಕೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರು? எது கொடுத்தாரு? ಯಾಕೆ ಕೊಟ್ಟರು? எது என்ன செய்தாரு? ಎರೆಮೀಯನಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದ? எச்சரித்தார். ಎಚ್ಚರಿಕೆ ಪಡಿಸಿದ್ರು. நான் என்ன பண்றேன்? ಎಚ್ಚರಿಕೆ எச்சரிக்கிறேன். ಪಾಸ್ಟರ್ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? ನಮಗೆ ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். ಎಚ್ಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ நீங்கள் ಇರ್ಬೇಕು. எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ಎಚ್ಚರಿಕೆ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவர் ದೇವರು எவ்வளவோ எச்சரித்தும் ಎಷ್ಟೋ ಎಚ್ಚರಿಸಿ கேளாம போய் ಕೇಳದೆ ಹೋಗಿ எல்லாம் ಎಲ್ಲ தீமைக்குள்ளாகிறார். ಎಲ್ಲರೂ ಒಂದು ಕೆಟ್ಟ ಇದಕ್ಕೆ ಹೋದ್ರು. எல்லாம் மறைத்தார்கள். ಎಲ್ಲರೂ ಸತ್ತು ಹೋದ್ರು. நான் புலவன் 3:40 வாசிக்க கடைசியாக ஆரம்பிக்கிறேன். 3:40. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இப்படி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் ஆ, பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஆ. ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து ம். கலக்கம் பண்ணினோம். ம். ஆகையால் தேவரே மன்னியாதிருந்தீர். 40 பன்மணி வாசித்து நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ನಾವು ಏನು ಮಾಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡೋಣ. ಬಳಿಕ ಯೆಹೋವನಿಗೆ ಅಭಿಮುಖರಾಗೋಣ. எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது எரேமியா சொல்லும்போது ஜனங்கள் இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு போவாங்க. ಯೆರೆಮೀಯನು ಪ್ರವಾದಿಯಾದ ಯೆರೆಮೀಯನು ಹೇಳುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರೆಲ್ಲ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஆலயத்துக்கு போறது உண்மைதான். ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದು ನಿಜಾನೇ. வந்து விக்கிரகங்களை பண்ணி கொண்டிருப்பாங்க. ಮತ್ತೆ ಬಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆலயத்துக்கு போவாங்க, விக்கிரகம் பண்ணுவாங்க. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. சாபங்கள் பிறந்தது, ಶಾಪಗಳು ಹಾಗೆ ಉಂಟು. சாபம் அடைந்தது. ಶಾಪವು ಬಂತು. ஆனா நான் சொல்றேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல எங்களுடைய ஒளி சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள் இல்லவே இல்லை. என் பிள்ளைகள், எங்க தேவ பிள்ளைகள், நீங்களும் மனம் மாறுங்க.
அந்த தண்டனைಯಿಂದ ತಪ್ಪುವುದಿಲ್ಲ. ಸೊ ಹೋಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಜನರು ಹಾಗಲ್ಲ, ವಿಶ್ವಾಸಿಗಳು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದು ನೀವು ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೂ ಆ ರೀತಿ யார் அதுக்கு ಮಾಡಬೇಕು. ஆமென் சொல்ல ஏதோ சொல்றேன். ஆனா எந்த சபையில நீங்க அப்படிப்பட்ட கடினமான வரல. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು, ಹೋಲಿ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆ ರೀತಿ ಕಠಿಣರಾಗಿರುವಂತವರಲ್ಲ. உங்களை கொண்டு கர்த்தர் விசேஷமா மாற்றுகிறார். சில வாய்தா ஆனந்து சில வாய் கட்டி போடுறாங்க. ஆமென். நீங்க அப்படிப்பட்ட நல்ல நீங்க ஆண்டவர் உங்களை விசேஷமா நடத்தி பிசாசு வாய்தா மண்ணு ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಬಣ್ಣು. ಮಣ್ಣು ಹಾಕ್ತಾರೆ, ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಬಣ್ಣು. சாத்தானுடைய மண்ணு ಸೈತಾನನ ಬಾಯಿಗೆ ಬಣ್ಣು, சொல்லுங்க. நம்ம வாய்க்கு பண்ணு. ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ಬಣ್ಣು. நம்ம இயேசுவோட சன்னு. ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಸನ್ನು. நீங்க அலே சொல்றீங்க. ஹalleluya. நான் சொல்றேன் பாருங்க. பாஸ்டர் ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. எனக்கு ஒரு நான் கூட பிரசங்கம் பண்றதோ ஆராதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ என் கூட நீங்க எல்லாம் ஆராதி ஜெபிக்கிறதோ வீணா போகாது. சாத்தான் உங்களை பார்த்துட்டு சொல்லுங்க குண்டு வானம் ஜீவானம் கொடுக்கும். உங்களுக்குள்ள ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ஒரு பிரச்சனை அவனுக்கு போகும். ಪ್ರಸಂಗಗಳು ಇಲ್ಲಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எப்போது ಯಾವಾಗ? சீக்கிரமா ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ. எப்போது ಯಾವಾಗ? எப்போ ಯಾವಾಗ? சொல்லுங்க இப்போ ಇವಾಗ. இந்த இந்த சபை பாஸ்டர் நான் பேரு ಹೋಲಿ ಸಭೆಯ ಪಾಸ್ಟರ್ ಹೆಸರೇನು? சொல்லிட்டு என்ன என்ன இன்ஜினியர் படிக்கணும் கால் படிக்கணும் என்ன படிச்சவங்க இந்த பைபிள் சொல்றீங்க ಬೇರೆ ಇಂಜಿನಿಯರ್, ಡಾಕ್ಟರ್ಸ್ ಏನೇ ಓದಿದ್ರು ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. சத்தியவாதி தெரியலன்னா கூப்பிடுறாங்க. ஆமென். உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆமென். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರು ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾರೆ. இப்போது ஒரு வேலை வரணும் இறங்குது. ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಇಳಿತಾ ಇದೆ. நீங்க நினைச்சிருக்கீங்க ஒரு வியாதி பெரும் நோய் பலவீனம் ನೀವು ಅಂದುಕೊಂಡು கையை நீட்டா ರೋಗ ನಮಗೆ உங்க ಬೆಳಗಿನ கைகள் எத்தனையோ பேர் சுகமாக்கும். ನಿಮ್ಮ ಕರಗಳ ಮುಖಾಂತರ ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ದೇವರು ஏன் ஹalleluya. என்ன பண்றது? சின்ன வயசு 50 வயசு ஆன வாழ்ந்து அப்புறம் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஹalleluya. கையை நீட்டி ஜெபித்தால் பிசாசு அவுட். ನೀವು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಸೈತಾನನು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ತಾನೆ. நீங்க பாடினே பாட பாட ನೀವು ಮಾಡುತ್ತಾನೆ ಇರಬೇಕು. பாட பாட ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ சாத்தான் பாட. ಸೈತಾನನ ಒಂದು ಶಕ್ತಿ ಇರುತ್ತೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க கை நீட்டி பாருங்க. ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ನೋಡ್ರಿ. சும்மா போயிடுங்க. ಪಾಸ್ಟರ್ ಕಡೆಗೆ ಚಾಚಿ ஆசீர்வாதி சொல்லுங்க. ಆಶೀರ್ವದಿಸಿ ಮುಖಾಂತರ தேங்க்ஸ் அப்பா. ஆமென். ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க ஜெபத்தை அங்கீகரிச்சு பாருங்க. ನೋಡಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪಾಸ್ಟರ್ ಹೇಗೆ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. நீ உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது நீங்க மறந்து விடாதீங்க. ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ದೇವರ ಶಕ್ತಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು உங்களுக்குள்ள ಮರೆತು பெருமை இருக்கிறத மறக்காதீங்க. ஆமென். ஹalleluya. நான் ஒண்ணு தெரியும். ಒಂದು ಗೊತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த யோகானது நீ ஆத்மா எழுந்து நின்னா பிசாசு பின்னாடி ஓடுவான். எதிர்த்துக்குவான். எதிர்த்து நிக்குவான். ஆமென். எதிர்த்து நில்லு. நின்னா சாத்தான் பின்னிட்டு ஓடும். ஒரு ஆள் கூட யாருமே இங்க ஒருத்தர் கூட இங்க ஆகாதவர் ஒண்ணு முடியாது சொல்ல முடியாது. நீங்களாம் தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள் உங்க மத்தியில ஒரு அற்புதங்களை அவர் செய்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳು இப்போ வந்து பாருங்க அவர் ಇವಾಗ ದೇವರು ಬಂದಿದ್ದಾರೆ ನೋಡಿ. உங்க மத்தியில வந்துட்டாரு. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பெரிய வல்லமுள்ள தேவன். ಸರ್ವಶಕ್ತನಾಗಿರುವಂತ அவர் ದೇವರು. மகிமையுள்ள தேவன். ಮಹಿಮೆಯುಳ್ಳಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. நீங்க ஜெபிக்கும் போது உங்க வார்த்தை கேட்கிறதா? ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನೀವು
சந்தேகமா தரங்க கேக்குறா 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 ஆமென் ஹalleluya ஹalleluya ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா இருப்பா இறங்கி இருப்பா தேவன்